மக்களே, போன வாரம் சொன்ன மகாபாரத கதைய இப்போ தொடர்வோம். பிறந்த துரியோதனனை பார்த்து மனதிற்குள் நினைத்தான் சகுனி, நம்ம ராஜ்யத்துல நம் சர்வாதிகாரியின் ஆட்சியில நம் மக்களை துன்புறுத்தி பிரச்சனை செய்தோம். பீஷ்மர் எங்கிருந்தோ வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆண் குழந்தைகளையும் பிடித்து போட்டார். அவங்கள கிணற்றில் போட்டு பட்டினி போடுவது சித்திரவதை இல்லையா? நாம் செய்தது அநியாயமா? பீஷ்மர் செய்தது சரியா? நாம் கிராதர்கள் பீஷ்மரிடம் என்ன சொல்ல வேண்டும்? மக்களை துன்புறுத்தியதற்காக என் குடும்பத்தை இவ்வளவு மோசமாக கொன்ற பீஷ்மருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? எப்படி அவரை அழிப்பது? அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த சகுனி துரியோதனன் வடிவில் பீஷ்மரை பழிவாங்கும் வாய்ப்பு கிடைத்தது. துரியோதனன் பிறந்த பிறகு ராஜ்யத்தில பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அரசவை ஜோதிடர்கள் அனைவரும் திருதராஷ்டிரரிடம் வந்து ராஜ்யத்தில் தற்போதைய பேரழிவுகளுக்கு காரணம் துரியோதனன் என்று கூறினார்கள். எனவே அவரை வாழவிடக்கூடாது என அறிவுறுத்தினர். அது திருதராஷ்டிரருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. நாம் குழந்தைகளை விரும்பிய நேரத்தில் நமக்கு முதலில் பிறந்தவன் துரியோதனன். அவர் எங்கள் மிகவும் அன்பான பாசம். எந்த சூழ்நிலையிலும் துரியோதனன் நம்முடனேயே தங்கி வளர்ந்து வளர்ந்து குருவம்ச மன்னனாவான் என்று சொல்லிவிட்டுச் சென்றார். அன்று காந்தாரி தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்ததால், தன் கோபத்தினால வயிற்றில் அடித்து வலுக்கட்டாயமாக பிரசவித்ததால் இதெல்லாம் நடந்தது. அதனால இன்னைக்கு என் குழந்தை ராட்சசனாக பிறந்து விட்டதே என்று யோசித்து அழுதாள். பானையிலிருந்து துரியோதனன் பிறந்து சில நாட்களுக்குப் பிறகு மீதமுள்ள 100 பானைகள் வெடித்து 100 கௌர மகன்களும் துச்சலை என்ற பெண் குழந்தையும் பிறந்தன. துரியோதனன், துச்சாலை மற்றும் 99 கௌரவர்கள் இணைந்து 101 காந்தாரி பெற்றெடுத்தாள். திருதராஷ்டிர மன்னன் பாண்டுவுக்கு 100 மகன்களைப் பெற்ற செய்தியை அனுப்ப வேண்டும் என்றான். இந்த செய்தியை கேட்டதும் பாண்டுராஜா பயப்படத் தொடங்கினார். தர்மராஜா, எனக்கு ஒரே மகன், ஆனால் என் சகோதரனுக்கு 100 மகன்கள் இருக்கிறாங்க. தீமை தேர்ந்தெடுக்கப்பட்டது, நல்லதும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். வருங்காலத்தில் தர்மராஜாவால் மட்டும் இவர்களையெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாது என்பதால் அந்த 100 பேரையும் எதிர்க்கும் வலிமையான மகன் எனக்கு வேண்டும் என்று எண்ணினான். உடனே பாண்டுராஜா குந்தி தேவியிடம் சென்று விஷயத்தை விளக்கி அந்த 100 கௌரவர்களுடன் போரிடத் தகுந்த வலிமையான மகன் வேண்டும் என்று கூறினார். ஏனெனில் இந்த மலைகளில் காற்றை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை. குந்தி தேவி மந்திரம் சொல்லி வாயு தேவனை அழைத்தாள். உடனே அப்பகுதி முழுவதும் பலத்த காற்று வீசியது. அது அவளை மேகங்களை தாண்டி வானத்தின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றது. குந்திக்கு முதன்முறையாக வானத்திலிருந்து கீழே பார்த்தபோது தெரிந்தது, நமது பூமி வட்டமானது, தட்டையானது அல்ல. மகாபாரதத்தில் பூமி உருண்டையானது என்று சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டது. சூறாவளி மீண்டும் குந்தி தேவியை தரையில் கொண்டு வந்து விட்டுச் சென்றது. அவரது கையில் மிகவும் வலிமையான, தடிமனான மற்றும் சக்தி வாய்ந்த குறுநடை போடும் குழந்தை காணப்பட்டது. குழந்தை தனது எடையை தாங்க முடியாமல் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. குழந்தைக்கும் தனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கவலையில் குழந்தை சிரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் குழந்தை விழுந்த பாறை உடைந்தது. பாண்டுராஜா தனது குழந்தையின் வலிமையைக் கண்டு வியந்தார். குழந்தைக்கு பீமா என்று பெயரிட்டார். பாண்டுராஜாவுக்கு இன்னொரு யோசனை வந்தது. முதலில் எனக்கு தர்மராஜா என்ற மகன் பிறந்தான். அதன் பிறகு 100 பேரை எதிர்த்து போரிடும் வல்லமை கொண்ட பீமன் என்ற மகன் பிறந்தான். ஆனால் அறமும் வலிமையும் ஒருவனிடம் இருந்தால் அவன் மிக வீரனாகிறான். தனக்கு அத்தகைய மகன் வேண்டும் என்று எண்ணி அதற்கு இந்திரனை அழைக்குமாறு குந்தியிடம் கேட்டான். குந்தி மந்திரத்தை உச்சரித்து இந்திரனை அழைத்தாள். திடீரென்று இயற்கை பிரகாசமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் மாறியது. ஏதோ அதிசயம் நடக்கப் போகிறது என்பது போல் சுற்றிலும் உள்ள மரங்களும் எறும்புகளும் பறவைகளும் கால்நடைகளும் குந்தியை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தது. அவள் கைகளில் ஆண் குழந்தை பிறந்தது. பாண்டு மன்னன் குழந்தையின் முகத்தை பார்த்தான். சின்னஞ்சிறு குழந்தையின் கண்களில் தெரியாத ஒரு தீவிரம் தெரிந்தது. இந்த குழந்தை வரலாற்றில் கண்டிராத, எதிர்காலத்தில் கண்டிராத வீரனாக மாறும் என்று குந்தியிடம் கூறினார். அக்குழந்தைக்கு அர்ஜுனா என்று பெயரிட்டனர். பாண்டுராஜாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எனக்கு தெய்வங்களைப் போன்ற சக்தி வாய்ந்த மகன்கள் உள்ளனர் என்று அந்த காட்டில் அவர்களுடன் தினமும் மகிழ்ச்சியாக இருந்தார். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படிப்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நம்புவீங்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நம்புவீங்களா? ஒரு கதையை படிப்பதன் மூலம் நீங்கள் அனுபவிக்கும் அல்லது வாழ்க்கையில் வரும் எந்தவொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள் என்று நீங்கள் நம்புறீங்களா? ஆமா, இது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்படாத மாபெரும் காவியத்துடன் மட்டுமே. அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இது ஒரு சவால்.
விக்ரமாதித்யாவின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதை புத்தகம் மற்றும் மின்புத்தக வடிவில் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழுள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். பாண்டுராஜா, குந்தி, தர்மராஜா, பீமன் மற்றும் அர்ஜுனன் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் ஒன்றைத் தவிர, அவள் பாண்டுராஜாவின் இரண்டாவது மனைவி மாத்ரி. பாண்டுராஜு தனக்கு குழந்தை இல்லாத வருத்தத்தில் மாத்ரி இருப்பதை புரிந்து கொண்டான். குந்தியிடம் மந்திரம் ஒன்றை மாத்ரிக்கு கொடுக்கச் சொன்னார். அந்த மந்திரம் மாத்ரிக்கு குந்தி சொல்லிக் கொடுத்தாள். மாத்ரி மந்திரத்தை உச்சரித்து அஸ்வினியின் மகன்களான 2 இரட்டை கடவுள்களை வரவழைத்தாள். ஏனெனில் அவரது வளர்ப்பு மகள் குந்திக்கு 3 குழந்தைகள், எனக்கு 2 இருக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்தார். மாத்ரி 2 இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவர்களுக்கு நகுலன், சகாதேவன் என்று பெயர். பின்னர் 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தர்மராஜா, பீமன் மற்றும் அர்ஜுனன் அந்த காட்டில் பழங்குடியினரிடம் சில கல்வி கற்று வளர்கின்றனர். நகுலனும் சகாதேவனும் அம்மாவின் பராமரிப்பில் விளையாடினர். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். ஆனால் விதி யாரையும் விடுவதில்லை. மறுநாள் காலை பாண்டுராஜ் ஆற்றங்கரையில் தவம் செய்யச் சென்றபோது தனது 2வது மனைவி மாத்ரி அரை நிர்வாணமாக குளிப்பதைக் கண்டார். 15 வருடங்களாக பிரம்மச்சாரியாக இருந்த பாண்டுராஜா ஈர உடையில் மனைவியைக் கண்டதும் பொறுமை இழந்தார். அவர் தனது உடல் ஆசையை நிறைவேற்றும்படி மாத்ரியைக் கேட்டார். சுவாமி, உங்களுக்கு சாபம் உண்டு. ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்ளும் நாள் இறந்த நாள் என்பதை மறந்துவிட்டீர்களா? மாத்ரி கூறினார். அது எனக்கு முக்கியமில்லை, என் ஆசையை இன்றே நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னைத்தானே வற்புறுத்திக் கொண்டான். மாத்ரி அவனை தடுக்க பல வழிகளிலும் முயன்றும் அவனை தடுக்க முடியவில்லை. மாலையாகிவிட்டது. குந்தி தன் குழந்தைகளுடன் வீட்டிற்கு வந்தாள். பாண்டுராஜ் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நடுவில் பாயில் ஊசலாடுவதைக் கண்டார். மாத்ரி அவள் அருகில் அமர்ந்து அழுகிறாள். குந்திக்கு விஷயம் என்னவென்று புரிந்தது. அவள் தவிப்பதைத் தவிர வேறு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது பாண்டு தன் மகன்களை அழைத்து, என் உடல் வியாசரிடம் பிறந்தது. எனக்கும் வியாசரின் அறிவும் சக்தியும் உண்டு. நான் இறந்த பிறகு நீங்கள் ஐவரும் என் வயிற்றில் ஏதேனும் ஒரு சிறிய இறைச்சியை எடுத்து சாப்பிடுங்கள். அப்போது புதிய அதிகாரங்களைப் பெறுவீர்கள். தர்மராஜா, பீமன், அர்ஜுனன் ஆகியோர் பர்ணசாலையை விட்டு வெளியே சென்றனர். இது எங்கள் தவறில்லை. அப்போது சில எறும்புகள் பாண்டுராஜாவின் கால்களுக்கு மேல் சென்று உடலை கடித்துக் கொண்டிருந்தன. பாண்டுராஜின் சதையை அதிகம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. நகுலன், சகாதேவன் ஒரு சிறிய எறும்பை பிடித்து வாயில் போட்டு சாப்பிட்டாங்க. உடனே அவனின் கண்கள் விரிந்தன. எதுவும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் உரத்த சத்தம், அலறல், வெடிப்புகள், குதிரைகளின் சத்தம், வாள்களின் சத்தம் ஆகியவற்றைக் கேட்டாங்க. ஒரு பெரிய போர்க்காட்சி அவர்கள் கண்முன் தோன்றியது. அது குருக்ஷேத்திரம். அது நடந்ததற்கான காரணங்கள், கதை, முழு எதிர்காலத்தையும் அவன் பார்த்தான். பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். பர்ணசாலாவில் தங்கள் சகோதரர்களிடம் இதை பற்றி சொல்லவும் போரை நிறுத்தவும் ஆர்வத்துடன் வெளியே போனாங்க. வெளியே வந்தபோது கதவருகே ஒரு வயதான பிராமணரைக் கண்டார். அந்த பிராமணன் மிகவும் பிரகாசமாக இருந்தான். காத்திரு, இவ்வளவு கவலையுடன் எங்கே போகிறாய் என்றான் பிராமணன். குருக்ஷேத்திரம் என்ற பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது. அதை தடுக்க எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நம் சகோதரர்களிடம் சொல்லப்போகிறோம் என்றார். நீங்கள் உங்கள் சகோதரர்களிடம் சொல்வீர்கள். ஆனால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பிராமணர் கூறினார். நீ சொல்வது தவறு என்று நான் எவ்வாறு நம்புவேன் என்று சகாதேவன் கேட்டான். அதற்கு அவர், இப்பொழுது நீங்க கண்ட காட்சிய உங்க சகோதரர்கள் கிட்ட சொல்லி தடுத்து நிறுத்தலாம். ஆனால் அவ்வாறு நிறுத்தினால் வேறு பெரிய அழிவு கூட உண்டாகும் என்று கூறினார். நகுல, சகாதேவன் குழம்பிப் போனான். தாங்கள் செய்வது தவறு என்பதை உணர்ந்தனர். யார் இந்த பிராமணர் என்று தெரிந்தால் நிச்சயம் அதிர்ச்சி அடைவீர்கள். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள கண்டென்ட் வேறு லெவலில் இருக்கும். தவற விடாதீர்கள். வரும் சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள். பாய்.